வேலூர் மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கு காலை ஒரு 10 மணி அளவில் வேலூர் ஒரு கட்சி நிகழ்ச்சி சென்று கொண்டிருக்கும் போது அங்கிருந்து தொலைபேசியில் ஒரு அழைப்பு வந்தது. வேலூர் மாசிலாமணி தொடக்கப்பள்ளியில் என் மகன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படித்துக் கொண்டிருக்கிறான். அந்த இடத்துல தரமற்ற காலை உணவு வழங்குகிறான் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு எங்கிட்ட சொன்னாங்க. சரி, அங்கே இருக்கிற நம்ம கவுன்சிலர்கிட்ட எல்லார்ட்டையும் சொல்லி இன்னான்றதை போய் பாருங்க அப்படின்னா, அப்புறம் அவங்க போய் ஆய்வு செய்து பார்க்கும்போது பார்த்தா தரம் இல்லாத சாப்பாடு இருந்தது. அதாவது ஒரு கழிநீர் தண்ணி, ஒரு மாட்டுக்கு வீட்டில் சேர்ந்து பழைய தண்ணி கழிநீர் தண்ணியை விட்டு மாட்டுக்கு கொடுப்போம். அந்த கழிநீர் தண்ணியை விட கேவலமாக இருந்தது. ஒரு குழந்தைகளோட உயிர். இனி ஒவ்வொருத்தரோடும் பெற்றவங்களோட கஷ்டம், குழந்தை பிறந்து ஹாஸ்பிட்டலில் பிறக்கலன்னு கஷ்டப்பட்டு குழந்தைய மருத்துவமனையில் பார்த்து சிகிச்சை பெற்று நம்ம பிரசவம் பார்த்து ஒரு குழந்தைய வளர்த்து பசங்க படிக்கணும், இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், சயின்டிஸ்ட் ஆகணும், அது ஒரு கனவுல இருக்கிறாங்க. இன்றைக்கு காலைல 7 மணிலேருந்து 9 மணில வந்திருக்குது. அங்கே பார்க்கும்போது பார்த்தா அங்கே இருக்கிற கேட்கும்போது, சார் நாங்கள் பார்த்தோம், அந்த உணவு சரியில்லை, சரியாக வேகலை, உணவு சரியில்லை, அதனால் நாங்கள் பக்கத்தில் அம்மா உணவகத்துலேருந்து வாங்கி 9 மணிக்கே வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா, நான் ஒரு 10 மணிக்கு அங்கே போகிறேன். பார்க்கும்போது பார்த்தா அந்த தரம் இல்லாமல் ரொம்ப அந்த தண்ணி மாதிரி இருக்குது, தண்ணி மாதிரி இருக்குது. சாம்பார் பார்த்தாக்கா வெறும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒன்றுமே இல்லை, ஒரு மாதிரி காய்கறி எல்லாம் சரியில்லாமல் தரம் குழந்து இருக்குது. நான் கூட என் குழந்தை ஒரு வீட்டில் செஞ்சாலோ நல்லா இல்லாத சாப்பாடு கொடுப்போமா? உணவு நல்லா இல்லாத சாப்பாடு கொடுக்குமா? அதை ஆய்வு செய்து அங்கே போய் நான் ஒரு மனிதாபிமானத்தை குழந்தை அடிப்படையில் போய் பார்த்தேன். மேயரம்மா சொல்கிறாங்க, நான் ஒரு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன், நான் பெண்களை மதிக்கக்கூடிய கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றம். ஒரு பெண், ஒரு குழந்தைக்குள்ள தாய்க்குள்ள தாய் உள்ளம் உங்களுக்கு இருக்குதா இல்லையா என்று சொல்லவில்லை. குறிப்பாக சொல்லப்போனா ஒரு சிட்டுக்குருவி இருக்கிற மூளை கூட உங்களுக்கு இருக்குதா இல்லையான்னு தெரியவில்லை. யாராவது ஒரு குழந்தையோட தந்தை இந்த உணவு இந்த உள்ள சமையல் செய்கிற இடத்துல போய் தண்ணியை போய் ஊற்றிடுவாங்களா? நீங்கள் விமர்சனம் பண்ணி பேசுகிறீங்களே. ஒரு தரம் தாழ்ந்து இப்படி ஒரு மேயர் இருப்பது தமிழ்நாட்டிலே நான் பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு கேவலமான ஒரு இழிவா நடந்து கொண்டிருக்கிறேன். நான் இதான் உங்களுக்கு பதில் சொல்றது கூட எனக்கு அசிங்கமா இருக்குது. அதுக்குன்னு ஒரு தகுதி வேணும். ஒரு குழந்தையோட உயிரோட விளையாட்டு. ஒவ்வொரு குழந்தையும் அவங்க பெற்றவங்க இந்த குழந்தை டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்ற கனவுல இருக்கிறாங்க. நீ பார்த்த உடனே அதை எடுத்து கலெக்டருக்கு ஃபார்வர்ட் பண்ணேன், கமிஷனர் ஃபார்வர்ட் பண்ணேன். எதுக்காக சொல்றோம்? யாராவது தவறு செய்திருந்தால் இது போல தவறு செய்யக்கூடாதுன்னு யாரு செய்யறாலும் கூப்பிட்டு கண்டிப்பாங்க. அப்போதான் அடுத்தவங்களோட கஷ்டம் என்னான்னு தெரியும். நான் என் குழந்தை அந்த ஸ்கூலில் படித்தா அந்த சாப்பாடை நான் கொடுப்பேனா? என் குழந்தை முக்கியம். அதே போல் மேயர் அவங்க குழந்தை அரசாங்கத்தில் படித்தது, ஸ்கூலில் படிக்கிறதா இது மாதிரி காலை உணவு திட்டத்தில் சாப்பிட முடியுமா? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கொடுப்பாங்களா? இன்னைக்கு முதலமைச்சர் வேலூர்லேயே முதலமைச்சர் அந்த ஸ்கூலில் தான் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு டிஸ்ட்ரிக்ட் அங்கே தான் தொடங்கி வச்சாங்களாம். அந்த முதல் தொடங்கி வச்ச இடமே மோசமாக இருக்குது. அந்த குழந்தை காலையில் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது. கேட்டால் ஒரே இடத்துல செய்கிறாங்க, இங்கே செய்கிறாங்கன்னாங்க. அந்த 3 இடத்துலையும் செஞ்ச இடத்துல ஒருத்தரோட சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. இன்னைக்கு அதை சாப்பிட்டுருந்தா வயிற்றுப்போக்கு ஏற்பட்டிருக்கும், குழந்தை உயிருக்கு பிரச்சனையா இருக்கும். நானே கையில் எடுத்து பார்த்தேன். அந்த HM கிட்ட கேட்டுட்டு அது இவங்க கிட்ட கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா மேடம் இருக்குதுன்னு அவங்களே வருத்தப்படுறாங்க. அவங்க சொல்ல முடியாது, அவங்க ஆளுங்கட்சி, அவங்களுக்கு பிரச்சனை வரும்.